ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சுப்ரீம் கர்ஸ் மாஸ்டர்ன்ற புது மன்வா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட எபிசோட் 1 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மானோட ஸ்டார்டிங்கில் அந்த சிட்டியில் இருக்க மக்கள்லாம் பிளாக் மார்க்கெட்டுன்ற மார்க்கெட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு டாக்டர் வந்து ஒரு பையன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி உனக்கு இந்த கிட்னி கொடுக்கறதுல சம்மந்தமா? முன்னதான் ஆல்ரெடி ஒரு கிட்னி கொடுத்துட்டேன், இந்த கிட்னியும் உனக்கு கொடுக்க சம்மதமா, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல, இந்த கிட்னி எடுத்துருக்குங்க, என் சிஸ்டர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அவளை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரில, இதுதான் இருக்கிற ஒரே வழின்னு சொல்லிட்டு எடுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். டாக்டரும் அவனோட ஒரு கிட்னி எடுத்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து நுண்டிகிட்டே வெளியே வரான், ஒரு மாதிரி தாங்கிட்டு. பா இடுப்பு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாங்கிட்டே வரான். உடனே சுற்றி முற்றி பார்க்குறான், யாருன்னா ஆளுங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. யாரும் பார்க்காத டைம்னு பார்த்து அந்த கிட்னி போனாலும் வந்து ரீஜெனரேஷன் பண்ணி அவன் கிட்னி வர வச்சுக்கிறான். உடனே அந்த கிட்னி வித்த காசை பார்த்துட்டு, அப்பா இது போதுண்டா ட்ரான்ஸ்ஃபர் ரிச்சுவல் கிளாஸில் சேர்றதுக்கு. எனக்கு தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு இல்லை, எல்லாமே நான் சொன்ன கதை. ஆஹாஹா சிரிச்சுட்டே அவன் வீட்டுக்கு போகிறான். ஹீரோ வந்து தன்னோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான். என் பேர் ஹெலின். அப்புறம் முக்கியமான விஷயம், எனக்கு வந்து எந்த உடம்பு சரியில்லாத தங்கச்சியும் இல்லை. இந்த உலகத்தில் ஆஃப் டெமான்ஸ்டர்ஸு, மாஸ்டர்ஸு, பீஸ்ட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பவர்ஃபுல் பீஸ்ட்லாம் இருக்கலாம். ஆனால் ஆர்பன் பவர் இருக்குது ரொம்ப ரேரு. அது யாருக்குன்னா ஒருத்தருக்கு தான் இருக்கும். அதிர்ஷ்டவசமாக எனக்கு இருக்குது ரீஜெனரேஷன் பவர். இந்த பவர் எப்படின்னா, எனக்கு என் உடம்புல எவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டாலும், என் பாடி பார்ட்ஸ் எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் என்னால் ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்ணி தான் என் பாடி பார்ட்ஸ் எல்லாம் விற்று நான் எக்ஸ்பென்சிவ் கிளாஸுக்கு வந்து காசு எடுத்து வைக்கிறேன். அது என்ன எக்ஸ்பென்சிவ் கிளாஸ்னா ட்ரான்ஸ்ஃபர் ரிச்சுவல். அந்த கிளாஸை நான் போய் சேர்ந்தேன்னா இன்னும் என் பவர் கூடி நான் இன்னும் ஸ்ட்ராங்கராக மாறுவேன். ஹீரோ வந்து ஒரு ஸ்டாச்சு முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறான். இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள், இன்றைக்கி தான் நான் ட்ரான்ஸ்ஃபரேஷன் ரிச்சுவல் கிளாஸில் வந்து சேர போகிறேன் ஜாலின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக செல்ஃபி எடுக்கிறான். அந்த இடத்துக்கு கேர்ள்ஸ் எல்லாம் குரூப்பாக வராங்க நம்ம ஹெலன் கிட்ட. அங்கேருந்து குரூப்பில் இருந்த ஒரு பொண்ணு வந்து, ஏ ஹெலன், நீ தான் போர் ஸ்டூடெண்ட் ஆச்சு, உனக்கு ட்ரான்ஸ்ஃபரேஷன் ரிச்சுவல் கிளாஸில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறா. நம்ம ஹெலன் வந்து, அது அது நான் எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிச்சுவல் படிக்க லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்றான். அந்த பொண்ணு பேர் மிஸ் வேங். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூஸ்லெஸ் ப்ரொஃபஷனுக்கு எதுக்குடா லோன் வாங்கினேன், இதனால ஒன்றும் மாற போகிறதில்ல, ஒழுங்காக போய் அந்த லோனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, இல்லை நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே பே பண்ணிட்டேன் அப்படின்றான். சரி வா வா, ட்ரான்ஸ்ஃபர் ரிச்சுவல் கிளாஸுக்கு வந்து டைம் ஆகுது, வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வேங் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ வந்து ஓகே வேங் அவங்க கூடயே போகிறான். உடனே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருக்க பிரின்சிபல் வந்து எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க ரெடியாக வர்றாரு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், உங்களில் ஒருத்தரை கூப்பிட்டு தான் இன்றைக்கி நான் கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு யார் வரான்னு சொல்லிட்டு க்ரௌடை பார்த்து கேட்குறாரு. உடனே கீழே ஜோஜினின்ற ஒரு பொண்ணு வந்து பிரின்சிபல் கிட்ட வரா. உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓ ஜோஜினி, சூப்பர் சூப்பர் ஜோஜினி அப்படின்னு கத்தினே இருக்காங்க. நம்ம பிரின்சிபலும் ஜோஜினி குட் லக் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஜோஜினியும் தேங்க்யூ பிரின்சிபல் அப்படின்றா. ஜோஜினி வந்து அந்த பிரின்சிபல் ஆல்ரெடி உருவாக்கி வச்சு இந்த ஃபயர் பாலை வந்து மேனேஜ் பண்ணுறா. அதை மேனேஜ் பண்ணினா அந்த பவர் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் ஆகி அந்த அகாடமியோட ஹைட்டாகவே போகுது அந்த எக்ஸ்ப்ளோர் பவரு. உடனே நம்ம பிரின்சிபல் அதை பார்த்துட்டு, பார்த்தீங்களா, இதுதான் ட்ரிபிள் எக்ஸ் ரேங்கரோட பவர், அவங்களால மட்டும்தான் இந்த ஃபயரை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும், பார்த்தீங்களா இது நம்ம அகாடமியோட ரொம்ப லாங்கில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோ வந்து, பா இது பயங்கரமாக இருக்கே, ட்ரிபிள் எக்ஸ் ரேங்கரால் மட்டும்தான் முடிக்க முடியுமா, நானும் ட்ரை பண்ணுவேன், என்னாலையும் முடியும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நான் தான் போப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிற்கிறான். உடனே நம்ம பிரின்சிபல் வந்து, ஜோஜினி நீ ட்ரிபிள் எக்ஸ் ரேங்கராக நம்ம ஸ்கூலில் இருக்குது, நம்ம ஸ்கூலுக்கே பெருமை, நீ போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நம்ம நெக்ஸ்ட்டாக நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோ போகிறத பார்த்து, ஏய் இவன் ஏலியன் தானே, இவன் ஒரு போஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சு, இவனுக்கு எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் கிளாஸில் வந்து சீட்டு கிடச்சிது, ஏது இவனுக்கு இவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே பேசிகிட்டு இருக்காங்க. சைட்லலாம் வேறு இவன் கடன் வாங்கி தான் இந்த கிளாஸ்க்கே சேர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. இது எதையுமே காதில் போட்டுக்காம, இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன், இதோ வரேன்னு சொல்லிட்டு போய் அந்த ஃபயர் பால் மேலே கை வைக்கிறான். கையை வச்சுட்டு வெயிட் பண்ணுறான். உடனே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆல்பம் வந்து ஃபயரே இல்லாமல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆல்பம் வந்து க்ரியேட் ஆகுது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க.
அதில் கூட்டமாக இருந்தவங்க எல்லாருமே, ச்சே! இவன் ஒரு புவர் ஸ்டூடெண்ட்டு. என்ன ஒரு லக்கு பாரு அப்படின்றாங்க. நம்ம ஜோஜனின் வந்து இவனும் ட்ரிபிள் எஸ் ரேங்கராக தான் இருப்பான் போல விட்டாங்க. நம்ம பிரின்சிபல் வந்து வாவ்! வாட் ஏ அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரிபிள் எஸ் ரேங்கர்லேயே இவன் தான் கர்ஸ் மாஸ்டர். பிரின்சிபல் வந்து ஒரு நிமிஷம் இருங்க கர்ஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம எலின் கிட்ட சொல்லிட்டு எல்லார்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இவர் தான் இனிமேல் நமக்கு வந்து கர்ஸ் மாஸ்டர். பயங்கரமான ட்ரிபிள் எஸ் ரேங்க் இருக்குது இவருக்கு. நாளைக்கு இவரை நினச்சா நம்ம பெருமைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு. கூட்டத்தில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இங்கே பாடுறா, இவன் தான் கர்ஸ் மாஸ்டர் நமக்கு. இவனுக்கெல்லாம் எந்த ஸ்கில்லும் இல்லை, இவன் தான் நமக்கு எஸ்கர்ஸ் பண்ணுறான்னு சொல்லி சிரிக்கிறான். இன்னொருத்தன் வந்து இவெல்லாம் இந்த கிளாஸில் இருக்கிறது தகுதியே இல்லாதவன், லோன் வாங்கி தான் அவன் இந்த கிளாஸ்லேயே சேர்ந்துருக்கான், இவன் நம்மளுக்கு மாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உடனே நம்ம ஜோஜனின் வந்து ச்சே, இவனை மாதிரி ஒரு புவரான காயெல்லாம் வந்து நமக்கு மாஸ்டரா, கேவலமாக இருக்குது என்ன நினைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே நம்ம ஹெலின் வந்து ச்சே, இதெல்லாம் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொன்னதெல்லாம் நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறான் மனசுக்குள்ளேயே. உடனே அப்படி வந்து யாருன்னாலும் சொல்லட்டும்பா, நீ ஒரு நல்ல பையன், அவங்களாம் வந்து உன்னை ஒதுக்கின்ட்டு கிளாஸ் மாஸ்டர்னு சொல்லலாம், ஆனால் எதையும் நீ மைண்டுக்குள்ளே நெகட்டிவாக எடுத்துகிட்டு போவாதான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்க சொல்கிறதுலாம் நீ எதையும் காதில் எடுத்துக்காத, நம்ம ஸ்கூலுக்கு எப்படி பெருமை சேர்க்கறது அப்படின்னு மட்டும் நீ பாரு, உனக்கும் ஜோஜனுக்கும் தனியாக ட்ரைனிங் பிளான் இருக்குது, சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. எலினும் பிரின்சிபல் கூடயே போகிறான். எலின் வந்து ஈவினிங் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது எப்பா இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டே போகிறான். அப்போ வந்து பின்னாடி இருந்து ஹெலின் அப்படின்னு கூப்பிட்ற சவுண்டு கேட்குது. யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஜோஜலினி. உனக்கு ஒன்று தெரியுமா ஹெலின், இதுக்கு முன்னாடி இந்த கர்ஸ் மாஸ்டர் வந்து இறந்துட்டாரு. இதை நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்தவோ இல்லை உன்னை காயப்படுத்தவோ சொல்லலை, உன்னை என் டீம்மேட்டாக ஆக்கிக்க தான் சொல்கிறேன், என் டீம்மேட் ஆக்கி ஆவேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹெலின் வந்து ஓ, என்னை டீமை பார்க்க தான் நீங்கள் வந்தியா, தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன், பட் எனக்கு இது மாதிரி பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஜோஜினிக்கு வந்து கோவம் வந்துச்சு. போராடி இடியட், உனக்கு உன் தலையில் வந்து நீ சாவன் தான் உனக்கு தலையெழுத்து, அதை யாரால் மாற்ற முடியும், நம்ம ஹீரோ வந்து அப்படின்றான். போராடி நீங்கள்லாம் வந்து பேசணும் பாரு என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டே போகிறாங்க. உடனே ஹெலின் வந்து ச்சே, இந்த பொண்ணுன்னா இவ்வளோ வியடாக நடந்து சொல்லிட்டு புலம்பிட்டே போகிறான். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு கேங் வந்து இவனை வழி மறைச்சி அதை ஒருத்தன் கேட்குறான், ஏய் யாரா இவன், டேய் இவனை தெரியாதாடா, இவன் தான்டா ட்ரிபிள் எஸ் ரேங்கர்னு ஒருத்தன் சொல்கிறான், இவனை நம்ம ஸ்கூலுக்கே தெரியும்டா, இவர் தான்டா நம்ம யங் மாஸ்டர் ஜி, ப்ளஸ் மாஸ்டர் உனக்கு தெரியாது அப்படின்றான். என்ன அங்கே இருந்த ஒரு பொண்ணு வந்து ஹெலின், நீ கிளாஸ் மாஸ்டராக இருக்கலாம், ஆனால் உடனே நீ மனசில் வந்து பெரிய ஆளுன்னு நினச்சிக்காத, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உங்களை மாதிரி வளன்னு பேசுறதுக்கு டைம் இல்லை, 2 வாரத்தில் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன் பாருங்க, பிரச்சனை பண்ணாமல் என் வழி விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்றான். உடனே அங்கேருந்து ஒருத்தன் வந்து எதுப்பா அந்த 10 மீட்டரில் இருக்குமே அந்த வீட்டுக்கு போறியாப்பா, என் தம்பி மாஸ்டர் இருந்துச்சு, உங்கள் அப்பா ஆல்ரெடி செக்யூரிட்டியாக தானே இருக்காரு, நீயும் அது மாதிரி செக்யூரிட்டி ஆக வேண்டியது தானே, நீ எங்களுக்கு மாஸ்டர் ஜி ஆகத்தான்னு சொல்லிட்டு அவங்கள ரேக் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒழுங்கு மரியாதை நீ நாளையிலேருந்து நீ வேலைக்கு தான் போகிற, வேலைக்கு போய் இன்சூரன்ஸ் போடு, அப்போ தான் நீ செத்துட்டு நான் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து என் மைண்டை மாற்றி என்னை அட்டாக் பண்ணுற இதுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் கையில் வந்து அவன் பவர் யூஸ் பண்ணுறான். உடனே அங்கே இருந்து ஒருத்தன், ஏய் தம்பி நீ என்ன பண்ண பார்க்குற, ஆ நீ என்னடா பண்ண பார்க்குற, நீ ஒரு உண்மையான கர்ஸ் மாஸ்டரே கிடையாது, உண்மையான கர்ஸ் மாஸ்டர் கிடையாது, ஏன் தெரியுமா, நீ சாவ போகிறவன், ஒரு சாவ போகிறவன் எப்படி கர்ஸ் மாஸ்டர் ஆகும்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு உடனே கோவம் வந்துச்சு. கொத்தன் நீ யாருங்கடா என் சாவை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் அட்டாக் பண்ணுறான். உடனே அங்கே இருந்தவங்க, ஹேலன் நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ ஒரு கர்ஸ் மாஸ்டர், எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. நம்ம ஹெலன் வந்து இங்கேருந்து ஓடி போங்க ஃபஸ்ட்டு, யாருக்காவது சாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் அவங்ககிட்ட என்கிட்ட வாங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹீரோ வந்து எல்லாரையும் மிரட்டுறான். உடனே நம்ம ஜூஜலின் வந்து ஒரு செவுத்து மேலே நின்றுட்டு ச்சே, ஒரு பிச்சைக்காரன் போய் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானே, ரொம்ப கேவலமாக இருக்குது எனக்கு அதை நினச்சா, அவனுக்கெல்லாம் கேர்ஸ் மாஸ்டர் ஆகிறதுக்கான எந்த தகுதியுமே, இவனை எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா பெட்டில் படுத்துட்டு ச்சே, நீ நாளே ரொம்ப மோசம், பயங்கரமாக தலை சுற்றுது போடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான்.
உடனே இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கின பையன்ல ஒருத்தன் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், "அப்பா எனக்காக நீ ஒன்று பண்ணுவீங்களா? சொல்லுடா என்ன பண்ணணும்? இன்னைக்கு சாயந்தரம் ஒருத்தன் என்னை அடிச்சிட்டான்ப்பா. அவனை கொல்றதுக்கு யாருன்னா ஒருத்தர் என் கூட அனுப்பி வைங்கப்பா. அவனை தீர்த்து கட்டணும். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு" சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட. அதுக்கு அவங்க அப்பா வந்து, "ஒரு ட்ரிபிள் ஏஸ் ரேங்கரை கொல்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் நினச்சியாடா? சரி அவனை கொல்றதுனால மட்டும் நமக்கு என்ன லாபம்? ஸோ இதை வந்து எமோஷனாக எடுத்துக்காம இதை மறந்துட்டு போய் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவன் ஒரு புவர் ஃபேமிலின்னு சொல்கிற, நம்ம எவ்வளோ பணக்காரங்க, அப்போ நம்ம எனிமியோட தகுதி எவ்வளோ இருக்கணும்? நமக்கு எனிமியாக இருக்க கூட தகுதி இருக்கணும். ஸோ இவனெல்லாம் எனிமையாக இருந்துச்சு அதை போய் தூங்குன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து அகாடமியில், ச்சே ஏன் ஒரு தூக்கமாக வருது அப்படின்னு பொழுதுனே வரான். பக்கத்தில் இருந்த 2 பசங்க, "டேய் அது யார் தெரியுமா? அதான்டா ஹெலின்னு. நமக்கு கோர்ஸ் மாஸ்டரா புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே பின்னாடி வந்து ஹேலன், ஹேலன் அப்படி கூப்பிட்ற சவுண்டு கேட்குது. யாரான்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நேத்து அந்த பிஸ்னஸ் மேன்ட்ட வந்து ஒரு பையன் பேசிட்டு இருப்பான் பாருங்க. அந்த பிஸ்னஸ் மேனோட பையன் தான் வந்து இருக்கான். கையில வந்து பால் பாக்கெட்டும், பிரெட் பாக்கெட்டும் வச்சிருக்கான். "இந்தா ஹேலன், நீ காலைல சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியும். அதனால தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹேலன்ட்ட குடுக்குறான். உடனே நம்ம ஹேலன் தெரு தெருன்னு முழிக்கிறான். "ஹேலன், இதில எதனா பாய்சன் இருக்குன்னு பயப்படுறியா? பயப்படாத ஹேலன், தைரியமா சாப்பிடு. இது உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் அத வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்லிட்டு போறான். "இனிமே உங்கள நான் ஹெலன்னு கூப்பிட மாட்டேன். அண்ணான்னு தான் கூப்பிடுவேன்" அப்படின்றான். அது நம்ம ஹெலன் வந்து, "என்னது அண்ணாவா? என்னடா உனக்கு தலையில எதுனா அடிபட்டு போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "இல்ல நேத்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு புத்தி வந்துச்சு. இனிமே நீங்க தான் என் ரோல் மாடல். எனக்கு டியூஷன் எடுப்பீங்களான்னு" சொல்லிட்டு அவன் கேட்குறான். "டியூஷனா? சரி எடுக்கலாம். ஆனா கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்குமே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெலன் கேட்க, அதுக்கு அந்த பையன் வந்து, "சரி, சரி உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க. நான் பே பண்றேன்னு" சொல்லிட்டு சொல்றான். "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெலன் வந்து அவனோட அக்கவுண்ட் நம்பர் சொல்றான். "ஃபர்ஸ்ட்டு நீ என்ன பண்ணு, இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு வந்து பணத்த அனுப்பு. அப்பதான் உன்ன வந்து என் டீம்ல சேர்த்துக்க முடியும். என்ன புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட கேட்குறான். அதுக்கு அவனும், "சரிங்க ஹெலன். சாரி, சாரி. சரிங்க அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த அகாடமில ஒரு டெலிபோர்ட் ஒண்ணு ஓப்பன் ஆகுது. ஸ்டூடண்ட்ஸோட வந்து அவங்களோட லெவலையும், அவங்களோட பவரையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டெலிபோர்ட்ட ஓப்பன் பண்ணி அத வந்து டெஸ்ட் வைக்கிறதுக்காக டெலிபோர்ட் ஓப்பன் பண்றாங்க. உடனே அந்த டெலிபோர்ட்ட பார்த்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஷாக்கிங்கா வாய பொளந்துன்னு பார்க்குறாங்க. நம்ம பிரின்சிபல் கூட இந்த மாஸ்டர்ஸ்லாம் இங்க வேற 2 நம்ம முன்னாடி வேற 2 எஸ் ரேங்கர்ஸ் இருக்காங்க. ஆனா நம்மகிட்ட வந்து ஒரு ஜாப் தான் இருக்கு. 2 எஸ் ரேங்கர் ட்ரிபிள் எஸ் ரேங்கர்ல ஒருத்தருக்கு தான் ஜாப் போப்போது. என்னமோ போங்க. நம்மள கேட்காம அவங்கவங்களா ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கிறதுனால இந்த மாரி பிரச்சனை வருது. நான் இந்த இடத்த விட்டு லீவ் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசம் கிளம்புனாங்க. ஒருத்தர் என்னடான்னா, "நான் ரிட்டயர் ஆக போறேன். எனக்கு ஃபேர்வெல் குடுங்கன்னு" சொல்லினே போறாரு. எக்ஸாம் அட்டெண்ட் பண்ற எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அந்த போர்ட்டலுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோவும் ரெடியா இருக்கான். அப்போ வந்து அந்த ஜோஜ்லினி வந்து, "இப்போ கூட ஒண்ணும் கெட்டு போல. என் டீம் அப் ஆயிடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணலாம்னு" சொல்லிட்டு கேட்குறா. "நோ தேங்க்ஸ். நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "போடா மயிரு. நீ தனியா சாவறதுக்கு நேரம் வந்துச்சு. போய் சாவுடான்னு" சொல்லிட்டு சொல்றா ஜோஜ்லினி. நம்ம ஹீரோ அந்த போர்ட்டல் உள்ள போயிட்டான். அங்க போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு புலி வருது. அந்த புலிய பார்த்துட்டு, "ஏய் லிட்டில் கேட், நீ புலி இல்ல. எனக்கு நீ பூனை தான். உன்ன கொன்னா எனக்கு 10 எக்ஸ்பி கிடைக்கும்னு" சொல்லிட்டு அத கில் பண்றான். அத கில் பண்ணதும் அவனுக்கு 10 எக்ஸ்பி ஏறுது. அந்த மாரி அவனுக்கு வந்து மொத்தம் 100 எக்ஸ்பி தேவ. எதுக்குன்னா லெவல் 2 போறதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டு போறான். அவ்வளோதான் இந்த எபிசோட். சாரி காய்ஸ், ரொம்ப நாளா வீடியோ இல்ல. சம் பர்சனல் ப்ராப்ளம். வேலைக்கு போன இடத்துல கொஞ்சம் பிரச்சனை. அதனால தான் வீடியோ சரியா வரல. இனிமேல் டெய்லியும் வீடியோ வரும். இதுவரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ, இதுக்கப்புறம் அதே மாரி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.